Dear students, I am Ravathi, 12th standard exercise 1.2 first sum, rank of a matrix. அந்த rank of matrixல first method வந்து minor method யூஸ் பண்ணி ஒரு கொடுத்துருக்க given matrixக்கு rank find out பண்ணணும். So find the rank of the following matrices by minor method. So first subdivision 2 minus 4 minus 1 2. ஸோ இந்த மாதிரி மைனர் மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ லெட் ஏ ஈக்குவல் டு 2 minus 4 minus 1 2. அப்போது கிவன் மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்ததுக்கப்புறம் இதை ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸோட கம்பேர் பண்ணணும். அதாவது ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸு ரோ ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். அப்போது என் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் வந்து என்னது? ஃபஸ்ட்டு ஏ இஸ் அ matrix of order. ஆர்டருங்கும் போது 2 rows 2 columns இருக்குது. ஸோ 2 into 2 ஃபஸ்ட்டு ஆர்டரை வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ 2 into 2 அப்படின்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 and 2க்கு பிலோ இருக்கிற வேல்யூஸ் தான் நம்மளுக்கு ரேங்காக கிடைக்கும். ஒன்று ரேங்க் 2வாக இருக்கலாம், இல்லாட்டி ரேங்க் 1ஆக இருக்கலாம். 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்போது ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னா ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 2,2 தான். 2வாக இருக்கலாம் அல்லது 2வை விட லெஸ் தென் வேல்யூவாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் மீனிங். அப்போது ஈக்குவல் டு 2வாக இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ த ஹையஸ்ட் ஆர்டர்னு பார்க்கும்போது என்ன தான் வருது? த ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் மைனர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏக்கு இதுலேருந்து மைனர் எடுத்து எழுதணும் அப்படின்னா இதுலேருந்து நம்ம தனியாக வந்து மைனர் எடுத்து எழுத முடியாது. ஏன்னா எவ்ரி மேட்ரிக்ஸ் ஹேவ் அ சப் மேட்ரிக்ஸ். சப் மேட்ரிக்ஸ்னால் ஒரு ரோவையும் ஒரு காலத்தையும் நம்ம என்ன பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிட்டு ரிமைனிங் வர ஒரு வேல்யூஸை வச்சுட்டு நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். இங்கே இருக்கிறதே 2/2 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால இதோட மைனர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னவாக தான் இருக்கும்? 2வாக தான் இருக்கும். ஓகேவா? அதாவது 2/2 மேட்ரிக்ஸ் தான் மினிமம் மேட்ரிக்ஸ். இதுக்கப்புறம் சிங்கிள் எலமெண்ட் தான் நம்மளுக்கு வந்து வேல்யூவாக கிடைக்கும். தேர்ஃபோர் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் எடுக்கணும். அப்போ 2 minus 4 minus 1 2க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது அப்போ என்ன கிடைக்கும்? 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எகெயின் ஒரு -4 ஈக்குவல் டு 0. அப்போது ஈக்குவல் டு 0 வந்துருச்சுனாவே நம்ம இதை வந்து என்ன சொல்ல முடியாது? ரேங்க் ஆஃப் 2 அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போவுமே வந்து வேல்யூ கிடைக்கணும். வேல்யூ கிடைச்சதுனா தான் நம்ம என்ன மேட்ரிக்ஸ் ஆர்டருக்கு வந்து மேட்ரிக்ஸ் எடுக்கிறோமோ அதை ரேங்க்குன்னு நம்ம சொல்ல முடியும். அப்போது ஸோ ரோ ஆஃப் ஏ வந்து கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும்? 2வை விட லெஸ் தென் ரேங்காக தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நவ் கன்சிடர் த மைனர் ஆர்டர் ஆஃப் த மைனர் ஆஃப் ஆர்டர் 1ஆக தான் இருக்கும். ஏன்னா 2/2க்கு அப்புறம் மைனர் ஆர்டர்னால் 1 தான் வரும். அப்போ 1. இப்போ இதுலேருந்து ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு நீ வந்து டிட்டர்மினன்ட் எடுத்தீங்க அப்படின்னா டிட்டர்மினன்ட் 2 வந்து 2 தான். -4க்கு டிட்டர்மினன்ட் எடுத்தாலும் 4 தான். அப்போ 2 வந்துச்சுனாவே அது என்ன அர்த்தமாயிருது? நாட் ஈக்குவல் டு 0 ஆயிடுது. அப்போ நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுனா தான் அந்த ஆர்டரை வந்து நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது இந்த கிவன் மேட்ரிக்ஸுக்கு ரோ ஆஃப் ஏ வந்து வேல்யூ என்ன? 1. தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் 1. இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே செகண்ட் சப்டிவிஷன். ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம எப்போ போல் என்னவா எடுத்துக்கணும்? லெட் ஏ ஈக்குவல் டு -1 3 4 -7 3 -4. ஓகே, அப்போ என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்க? 3 rows 2 columns. ஸோ a matrix of order என்ன வரணும்? 3 into 2. 3 rows 2 columns. 3 into 2. Therefore row of A அப்படின்னு எழுதும்போது என்ன கண்டிஷன் எழுதுவோம்? less than or equal to minimum of 3,2. அப்போ minimum of 3,2னா என்ன தான் வரும்? 2 தான் வரணும் ரேங்க்கு. தென் 1ம் வரலாம். அப்போது 2 ரேங்க் அல்லது 1ங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு தான் நம்ம ஃபர்தராக என்ன பண்ண போகிறோம்? சம்மை வந்து ப்ரொசீஜ் பண்ண போகிறோம். அப்போது கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு மைனர் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு 2 ரோவே அப்படியே எடுத்து எழுதணும் அப்படின்னா -1 3 4 -7ங்கிறது மைனர் மேட்ரிக்ஸாக வரும்.
இப்போ இந்த மைனஸ் மேட்ரிக்ஸு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7, 4 3s are 12, -12. ஸோ 12ல் 7 செப்பரேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது -5. இப்போ -5ங்கிறது 0க்கு நாட் ஈக்குவல் டு. அப்போது -5 கிடைச்சதுனால 0 கிடைக்காதனால ரேங்க் என்னன்னு நம்ம சொல்லிடலாம், 2ன்னு சொல்லிடலாம். therefore ரோ ஆஃப் A ஈக்குவல் டு 2. அதாவது ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் A ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து லெட் A ஈக்குவல் டுன்னு எழுதும்போது 1 -2 -1 0. நெக்ஸ்ட்டு 3 -6 -3 1. ஸோ இந்த கிவன் மேட்ரிக்ஸில் எவ்வளோ ரோஸ் இருக்குது, எவ்வளோ காலம்ஸ் இருக்குது? 2 rows இருக்குது, 1 2 3 4 காலம்ஸ் இருக்குது. அப்போ என்னென்னு எழுதிக்கலாம், A இஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்னது 2 rows 4 columns. ஓகே, தென் கண்டிஷன் என்ன வரணும், ரோ ஆஃப் A less than or equal to minimum of 2, 4. அப்போ மினிமம் ஆஃப் 2, 4னா 2 வருமா 4 வருமா? 2 தான் வரணும். அப்போது 2 ரேங்க் கிடைக்கணும், இல்லாட்டி 1 ரேங்க் கிடைக்கலாம். அப்போது இந்த கொடுத்த மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு சப் மேட்ரிக்ஸ், அதாவது மைனர் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா ஈக்குவல் டு 0 வராமல் வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா அப்போவே அது என்ன ஆயிரும், ரேங்க்கு 2க்குள்ளே வந்துடும். அப்போது எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் எடுப்போம். என்ன வரும், 1, -2 3, -6க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். அப்போது -6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6 என்ன ஆயிடுச்சு, 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அனதர் 2 எடுத்து பார்க்கலாம். -2 -1 -6 -3 டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான், +6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் எகெயின் -6 we get 0. ஓகே, கிளியர்? இப்படி எடுத்து போயிட்டே இருக்கும்போது அடுத்தது இந்த ரெண்டு ஜாயின் பண்ணி எடுக்கலாம். அப்போ என்ன வரும், -1 0 -3 1. ஸோ 0 வர வர நெக்ஸ்ட் மைனர் மேட்ரிக்ஸ் எடுத்து மல்டிபிள் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் -1, இங்கே என்ன ஆயிரும் 0. அப்போது -0னாலும் -1 தான் ஆன்சர். அப்போ -1 வந்துச்சுனாவே அது என்ன அர்த்தம், நாட் ஈக்குவல் டு 0 ஆயிரும். அப்போ நாட் ஈக்குவல் டு 0னா என்ன ஆர்டருக்கு நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டு 0 கிடச்சிருக்கு, 2/2. அப்போது ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும், 2 தான். அப்போது ரோ ஆஃப் A ஈக்குவல் டு 2. ஸோ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 2. அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கணும். ஸோ A ஈக்குவல் டு 1 -2 3 2 4 -6 5 1 -1. ஸோ க்ளோஸ் த மேட்ரிக்ஸ் பாக்ஸ். இப்போ இது வந்து 3/3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ A இஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்னது 3 × 3. therefore ரோ ஆஃப் A என்ன கண்டிஷன் நம்ம எழுதணும், லெஸ் than or equal to மினிமம் ஆஃப் 3, 3. அப்போ மினிமம் ஆஃப் 3, 3னா 3 வரலாம், அல்லது 3க்கு கீழே இருக்கிற வேல்யூஸ் 2 ரேங்க் வரலாம், 1 கூட ரேங்க் வரலாம். இப்போ இதில் ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் மைனர் வந்து என்னவாக இருக்கும், 3ஆக தான் இருக்கும். ஸோ த ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் மைனர் ஆஃப் A இஸ் 3 தான். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது, ஹையஸ்ட் ஆர்டர் இது பண்ண முடியாது. ஸோ கொடுத்த மேட்ரிக்ஸ் வந்து A ஈக்குவல் டு திஸ். இப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஆர்டருக்கு நம்ம ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். அந்த டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது 0 வந்துருச்சுன்னா தான் மைனர் மேட்ரிக்ஸ்க்கு போகணும். அப்போ கொடுத்துருக்கிற ஆர்டர் என்னது, 3 × 3. அப்போ ஃபஸ்ட்டு 3 × 3 அப்படிங்கிற கிவன் மேட்ரிக்ஸ் நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது, ஸோ டிட்டர்மினன்ட் 1 -2 3 2 4 -6 5 1 -1க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். டிட்டர்மினன்ட் எடுக்கிறது எப்படி, ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துகிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ 1 × ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது -4 +6 எகெயின் மைனஸ், இங்கே ஆல்ரெடி மைனஸ் வரனால +2 ஆயிரும். தென் இந்த ரோவையும் இந்த காலத்தையும் ரிமீட் பண்ணிட்டோம்னா -2 + 30, தென் +3 × இந்த ரோவும் இந்த காலத்தையும் விட்டுட்டோம்னா 2 - 20. அப்போது இதுக்குள்ளே செப்பரேட் பண்ணும்போது 2 பேலன்ஸ் இருக்கும், +2 × இது கூட செப்பரேட் பண்ணும்போது 28 பேலன்ஸ் இருக்கும், +3 × இது கூட செப்பரேட் பண்ணும்போது -18 பேலன்ஸ் இருக்கும். அப்போது
2 அப்படியே தான் வந்துடும். இதை மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்? 2 8s are 16, 56 கிடைக்கும். இங்கே மைனஸ் 3 8s are 24, 2 பேலன்ஸ், இங்கே ஒரு 3, ஸோ 54. இப்போது ரெண்டையும் என்ன பண்ணுறோம்? இது ரெண்டும் ஆடிங்கில் இருக்குது. அப்போது அதாவது ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது 58 மைனஸ் 54. அப்போது 58லேருந்து 54 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4 கிடைக்கும். 4 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போது எப்போ வந்து ஈக்குவல் டு 0 வராமல் வேல்யூ வருதோ அப்போவே நம்ம என்னென்னு சொல்லிடலாம்? இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 3ன்னு சொல்லிடலாம். therefore the given A மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 3. இதுக்கப்புறம் நம்ம மைனர் மேட்ரிக்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம டேரெக்டாகவே 3 × 3க்கே வந்து என்ன கிடச்சிருச்சு? ரேங்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷன். ஸோ லெட் A ஈக்குவல் டு 0 1 2 1 0 2 4 3 8 1 0 2ங்கிறது கிவன் மேட்ரிக்ஸை ஏவாக எடுத்துட்டோம். இப்போ இது என்ன ஆர்டரில் இருக்குது? A matrix of order is A is a matrix of order எவ்வளோ ரோ? 1 2 3 3 rows 1 2 3 4 columns. Are you clear? So next, therefore row of A less than or equal to minimum of என்ன கண்டிஷன்? 3,4 தான் இருக்கணும். அப்போ 3,4ல் மினிமம்னா 3 தான் வரணும். அப்போ ரேங்க் 3ஆக இருக்கலாம், அல்லது 2ஆக இருக்கலாம், தென் 1ஆக இருக்கலாம். அதே மாதிரி the highest order of minor என்னவாக தான் இருக்கும்? 3ஆக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது மினிமம் 3 தான் கிடச்சிருக்கு. அப்போது நம்மளோட 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்து டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போதே நம்மளுக்கு ரேங்க் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதிலேருந்து ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்கொயர் ஆஃப் த வேல்யூவை எடுத்து டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது 0 1 2 0 2 4 8 1 0. இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது இங்கே 2 வேல்யூ 0வாக இருக்குது. அப்போது 2 பிளேஸ் வேல்யூவை 0 ஆக்கிட்டு 8ஓடதை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ப்ளஸ் 8 × அதாவது இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டோம்னா இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 1 4s are 4 -4. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்போ 0 ஆச்சுனாவே ரேங்க் 3 வரக்கு வாய்ப்பு இல்லை. எகெயின் வேறு சாய்ஸ் எடுக்கணும். வேறு சாய்ஸ் எடுக்கும்போது வேறு ஏதாவது 2 சாய்ஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு காலம் அடுத்த 2 காலம் எடுத்துக்கலாம். அதாவது 2 4 0 1 3 2 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது எகெயின் 8 தான் வரும். ஃபஸ்ட்டு 2 0 ஆயிரும். ப்ளஸ் 8 × இங்கே என்ன வரும்? 3 2s are 6 -4. அப்போது சிம்பிளிஃபை பண்ணும்போது 8 × 2, ஸோ 16. 16 is நாட் ஈக்குவல் டு 0. அப்போது 16 நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுனாவே நம்ம ரேங்க் என்னன்னு சொல்லிடலாம் ஃபைனலாக. ஸோ ரோ ஆஃப் A ஈக்குவல் டு 3 தான், 2 கிடையாது, 1 கிடையாது. அப்போ கடைசியாக வரக்கூடிய ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் டு 3. இட் இஸ் அ ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.